பூத் கமிட்டியிலேருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள்லேருந்து இப்போ வந்து அணிகளுக்கு பொறுப்பாளர்கள்லேருந்து ஒரு ஒன்றியத்துக்கும் பொறுப்பாளர்கள் போடுறதுலேருந்து தேர்தலுக்கு நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். எஸ்ஏஆரில் இவ்வளோ போச்சு அவ்வளோ போச்சான்னு பூத் லெவலில் இறங்கி பசங்க வேலை பார்த்துருக்காங்க. அவங்க தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பில் யாரெல்லாம் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, புதுசாக எவ்வளோ பேர் ஆட் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் கிட்டே இருக்கிற டேட்டா அவங்ககிட்டே இருக்குது. இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து துண்டு போட்டுக்கிட்டு டேபிள் போட்டு பூத் வாசலில் உட்காந்து விளம்பரம் பண்ணணும். பசங்க வீடு வீடாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இவங்களை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க எங்கேப்பா இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டு அவங்கக்கிட்ட அப்டேட் கொடுத்து அப்படி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் குடும்பத்தோடு ஒன்றிட்டாங்க பசங்க. ஸோ அப்படி இருக்காங்க. இன்னொன்று எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களும் தாவே காக்காருங்க. எல்லா வீட்லேயும் ஒவ்வொருத்தனா ஒரு நண்டு சண்டாவது இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்க கூட அம்மா போய் இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு உங்கள் ஓட்டர் ஐடி செக் பண்ணு, பாரு, தாவேக்காக ஓட்டு போடணும்னு பசங்க போயிட்டு நீங்கள் பேரண்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ரொம்ப கட்டமைப்புன்றது ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இருக்குது. ஓகே, இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்ததில்ல, அதில் 2வது இடத்துல விஜய் அவர்கள் இருக்காங்க, 3வது இடம் எடப்பாடி, ஃபர்ஸ்ட் இடம் வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுலேருந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, தாவேக்காவுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு இடம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடிபிஎஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அடிக்கடி கொடுக்குறாங்க. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறைன்னு இது எல்லா கட்சிகளுமே எடுக்கும் சர்வே. இப்போ திமுகவும் அவங்க சார்பாக சில நிறுவனங்களை வச்சு சர்வேஸ் எடுக்கிறாங்க. தாவேக்காவும் அந்த சர்வேஸ் எடுக்கிறாங்க. ஸோ தாவேக்கா சர்வேஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரீஜனில் நமக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அப்படின்றது தான் ஒரு முறையாக அவங்க வந்து நம்பர்ஸாக சொல்கிறாங்க. அதை வச்சுன்னா ஒரு 28% அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தொகுதியிலையும் அவங்க டீம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சர்வேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு திட்டம் அறிவிப்பாங்க. அந்த அறிவிச்சதுக்கப்புறம் மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே எடுப்பாங்க. அது ஒரு 10 நாள் போச்சுன்னா ஏதாவது நெகட்டிவாக ஆகுது அப்படின்னா அப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க. எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது, இது ஓட் பேங்க் எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றது. மக்கள் மனநிலைன்றது ஒரு நாளைக்கு மாறக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் ஒரே நிலையாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சினா தாவேக்கா. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தை இது வரைக்கும் பார்க்கல, இது வரைக்கும் ஊழல் பண்ணலை, கரைப்படியலை. அதனால் எந்த ஒரு குற்றமும் இல்லாததுனால இன்றைக்கி மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தலைவர். இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் சேர்க்குறவங்களும் இருக்கும். நம்ம வந்து டிக்கெட்டுக்கு காசு இல்லாமல் கள்ள ட்ரெயினில் வந்தவங்கலாம் இன்றைக்கி வந்து என்ன மாதிரி இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் மாதிரி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இந்த அரசியலுக்கு வந்து அப்படின்னா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்றவங்களாம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க.